மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற அந்த நிமிடம், எழுப்பப்பட்ட பின்னர் அதை நம்ம நிஜமாக அந்த மறுமை நாளை காண்ற பாருங்க, கண்ட அந்த நிமிடமே எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, என்னது அதாஹும் கியாமுன் யந்துரூன். இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே எல்லாரும் முதலாக மரணிச்சிருவாங்க. இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனேயே அவங்க எழும்பி நிற்பாங்க. அது மறுமை நாள். அவ்வளவுதான். அதாவது இது மறுமை நாளை காண்பதற்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மரணம் தான். ஃபஇதாஹும் கியாமுன் யந்துரூன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த நிமிடத்தில் மறுமை நாளை காண்பார்கள். இப்ப அந்த நிமிடம், அந்த மறுமை நாளுக்குள்ள என்டர் ஆகிற அந்த நிமிடம் இருக்கிறது, நமக்கு மறுமை நாள் என்பது மறுமை நாளுடைய அழிவு வந்துதான் வரும் என்று சொல்ல இயலாது. நம்ம இந்த உலகத்தில் மரணிச்சிருவோம். மறுமை நாள், அதாவது அந்த மறுமையினுடைய அழிவு இருக்குது, அந்த அழிவை காண்பதற்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சிருவோம், மரணிச்சிருவோம். மரணித்தோம் என்று சொன்னாலும் கபருடைய நேரம் இருக்குது. இந்த கபருடைய நேரம் கூட அதிலிருந்து எழுப்பப்படுகின்ற நேரத்தில் இந்த மறுமையுடைய அழிவை கண்டு ஒருத்தன் எழுப்பப்படுவானே, அவன் அறிவு இவன் அறிவு ஒன்றா தான் இருக்கு. ரெண்டு பேரையும் ஒரே நிலையில தான் இருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, அம்பாசனா மிம்மர் கதினா, நாங்கள் தங்கிய இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர்கள் யார், அப்படித்தான் அவங்க கேட்பாங்க. நாங்க என்ன சொல்வது, அதாவது அந்த மனிதர்கள் என்ன கேட்பாங்க, மற்ற மனிதர்கள் தங்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன கேட்பார்கள், அதாவது வகாலல் இன்சானு மாலஹா, என்ன நடந்தது பூமிக்கு அவங்க கேட்பாங்க. எல்லோருடைய அறிவும் அந்த நிமிடத்தில் என்ன செஞ்சிடும், பார்க்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யௌம யஅதி தஅவீலு, விளக்கம் கேட்கிறாங்க. அந்த விளக்கம் நிஜமாக நடக்கக்கூடிய அந்த நாளில் இந்த நிமிடம் மனிதன் ஒரு விஷயத்தை உணர்வான். அது என்ன என்று சொன்னால், நான் விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வும். என்ன உணர்வான் தெரியுமா, விசாரிக்கப்பட போகிறேன் என்பதை உணர்வான். இந்த விசாரணை என்றா எதை பற்றி விசாரணை தெரியுமா, நான் பகுத்தறிவு தெரிந்த நாளிலிருந்து, எனக்கு புத்தி தெளிந்த நாளிலிருந்து நான் மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் என் வாழ்க்கை கணக்கு, எனது வாழ்க்கை கணக்கு, அதை மனிதன் உணர்வான். அந்த உணர்கின்ற அந்த நிமிடம் இருக்கிறதே, அதை அல்லாஹு தாலா நம்ம நஷ்டப்படுவதற்கு முன்னால ஞாபகப்படுத்துறான். அந்த விசாரணை நீங்க லேசா நினைக்காதீங்க அல்லாஹு தாலா சொல்றான். அதை நீங்க லேசாக நினைக்காதீர்கள். இந்த மனிதனுடைய இயல்புலையே ஒரு சலுகை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதன்ட்ட இருக்கு. எல்லா விஷயத்திலையும் தான். மிக படு பயங்கரமான நிலைமையாக இருந்தால் சலுகை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். பெரிய குற்றம் செஞ்சு சவுதி போன்ற ஒரு அரசாங்கத்தில் அகப்பட்டால் அவன் உள்ளத்தில் என்ன செய்யும், நமக்கு கருணை உண்டு என்ன செய்யலாம், காட்டப்படலாம் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் 2-3 விதமான சந்தர்ப்பங்கள் அவனுடைய உள்ளத்தில் உண்டாகும். ஒன்று, விசாரிக்கிறவனுடைய அறிவு, விசாரிக்கிறவனுடைய அறிவு இதை எட்டி இல்லாமல் இருக்கலாம் என்கின்ற உணர்வு அவனுக்கு நிச்சயம் வரும். அவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒருவேளை செய்தி தெரியாமல் இருக்கலாம், உணர்வு வரும். அதுபோல என்ன வரும், அவனுக்கு எனக்கு ஒரு சலுகை வழங்கப்படலாம், எனக்கு தயவு பேசுகின்ற பொதுவான தயவு பேசி அதுல நான் என்னது விடுதலையாக கூடிய ஒரு நிலைமை வரலாம். சில பொழுதுல விசாரணையில கூட நான் சில விஷயங்கள் கண்டுகொள்ளப்படாமல் என்ன செய்யலாம், விட்டு விடப்படலாம். இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு எதெல்லாம் விசாரணையில் ஆறுதல், ஒரு 1000 பேர் விசாரிக்கப்படுற நேரத்தில் நிச்சயமாக கடைசி வரியில் ஒரு மனிதன் இருந்தா அவனுக்கு என்ன செய்யும், ஒரு ஆறுதல் இருக்கும். என்ன ஆறுதல், நான் கடைசியாக இருக்கிறேன், நான் கடைசியாக இருக்கிறேன். என்ன விசாரணை என்ற சாதாரணமானதல்ல, அந்த ஒரு ஆறுதல் அவன்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த எல்லா ஆறுதல் அங்க இருக்காது, எந்த ஒரு ஆறுதலும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய உணர்வு இருக்குது. ஒரு பெரிய குற்றவாளிக்கு இறங்கிடலாம் கண்ணீரால, ஒரு சின்ன குற்றவாளிக்கு மனிதனுடைய உணர்வு என்ன செய்யலாம், அவன் அகங்காரமா ஏதோ பேசினால கடுமையாகி விடலாம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹு தஆலா லா யதில்லு ரப்பி வலா யன்சா, அவன் தவறவும் மாட்டான், அவனை பொறுத்த வரைக்கும் என்ன மறக்கவும் மாட்டான். வலா யுபத்தலுல் கவுலு லதைய வமா அன பிதல்லாமில் லில் அபீத், எந்த வாக்குகளும் என்னிடத்தில் மாற்றப்படவும் மாட்டாது, நான் அடியார்களுக்கு அநியாயம் இழைப்பவனும் அல்ல. இது ஒரு வகை. இன்னொரு வகையில சொல்ல போனால், என்னதான் நம் விசாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் முழு அறிவோடு விசாரணை நடத்துகின்றவர் இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு அவற்றை எதுவும் இருக்காது. இந்த ஒரு ஆறுதல் இருக்கும், நான் பொய் சொல்லிடலாம். பொய் என்பது இருக்கிறது இந்த உலகத்தில் விசாரணையில ஒரு மனிதன் உச்சகட்டமாக பயன்படுத்தக்கூடிய ஆறுதல், அது உச்சகட்டமாக பயன்படுத்தக்கூடிய ஆறுதல். எது, எவிடன்ஸ் இல்லை, ஆதாரம் இல்லை என்பது இருக்கிறது. அது மிக முக்கியமாக உச்சகட்டமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆதாரம் இல்லை, சமாளிக்கலாம், ஏதாவது சொல்லலாம் என்ன செய்வான் மனிதன் நினைப்பான். ஆனால் எல்லா விதமான ஆதாரங்களும் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, வைத்திருப்பான். அப்படி என்றால்
எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அல்லாஹு தாலா என்ன எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்பட மாட்டாது. இதெல்லாம் மனிதனுக்கு வரும் என்பதனால அல்லாஹ் தான் விசாரிக்கிறான் என்பதை எங்களுக்கு தெரிந்திருந்தும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு சொன்னால் அவைகளை சுட்டி காட்டுறான். அந்த இடத்தில் ஷஃபாஅத் பயனளிக்காது சொல்லி காட்டுறான். பரிந்துரை என்ன செய்யாது, பயனளிக்காது. லா யதகல்லமூன் இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. யாருக்கு இறைவன் அனுமதி வழங்கினானோ அவர்களுக்கு தவிர, சரியை மட்டும் பேசுவார்களோ அவர்களுக்கு தவிர வேற யாருக்கு அங்கே யாரும் பேச மாட்டார்கள். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அமைதியாக இருக்கணும் என்பதற்காக நீங்கள் அசைவீர்களே, அந்த அசைவுகள், அதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு அங்க கேட்காது. வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான். குரல்கள் கூட அங்க என்ன செஞ்சிரும், அடங்கிரும். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன். உலக சனத்தொகையே இறைவனுக்காக எழும்பி நிற்கும். உலக சனத்தொகையே இறைவனுக்காக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு நாள். எனவே இந்த இடத்துல எந்த தயவு தாட்சண்யம் அது இது எதுவுமே மனிதன் தமா, நான் எதை சொல்ல வரேன் தெரியுமா, மனிதன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தமா இருக்குதே, தமா என்றது ஆசை, சலுகை, சந்தர்ப்பம் என்று எண்ணக்கூடிய எதுவுமே அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. சான்ஸே அந்த இடத்துல இல்லை என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் சொல்ற அல்லாஹு தாலா அந்த இடத்துல பரிகாரம் கொடுக்கிறது இருக்குதே, ஏதாவது ஒன்று ஃபித்யாவா கொடுத்து தப்பலாம் என்கின்ற உணர்வு இருக்குமா இல்லையா மனிதனுக்கு? நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு பெரியவனாக இருந்தால் நம்ம கொஞ்சம் முற்படுத்தி தப்பிரோம் என்று இருக்கும். அல்லாஹு தாலா சொல்றான் அந்த இடத்துல உங்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா, எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு அல்லாஹ்வே கேட்பான். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் உனக்கு சொந்தமாக இருந்தால் அகுன்த தஃப்ததி பிஹா, அது எல்லாவற்றையும் நீ எனக்கு இந்த நரகத்துக்கு பதிலாக தருவியான்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹு தஆலா அதுல அல்லாஹு தஆலாவுடைய அந்த அதாப் எப்படி கடுமையை பாருங்க. சோதனையில் இருக்கக்கூடிய, கவலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் செய்த குற்றங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அந்த இடத்துல கருணையே காட்ட மாட்டான். அல்லாஹு தஆலா என்ன கேட்பான்னு சொன்னால் கேள்வி மூலம் அல்லாஹு தஆலா உணர்த்துவான். ஏன், எவ்வளவு இரக்கமானவனாக இருந்ததனால தான் நபிமார்களை அனுப்பி அவரவர்களுடைய மொழியில் அவரவருடைய சமுதாயத்தில் விளங்கப்படுத்துவதற்கு அந்த நபி அடிப்பட கொன்று அவர்களை கொன்று வீசக்கூட அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அவளுக்கு அதாப் இறக்காம இந்த வேதங்களை இறக்கி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ரப்பு அந்த இடத்துல கேள்வி கேட்கிற நியாயமா இல்லையா? அல்லாஹு தஆலா கேட்பான், இவ்வளவு உனக்கு இருந்து இதையெல்லாம் நீ பரிகாரமாக கொடுப்பாயண்டா அகுன்த தஃப்ததி பிஹா, அதை நீ பரிகாரமாக கொடுத்திருந்திப்பாயா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அப்பா அந்த மனிதன் சொல்லுவான், நான் ஆம் ரப்பே, நான் எல்லாத்தையும் தந்துருவேன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், நான் இதை விட அஹ்வன் மின் ஹாதா, மிக லேசான ஒன்றை தான் உன்னிடத்தில் கேட்டிருந்தேன், மிக 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 தாழ்ந்த ஒன்றை கேட்டிருந்தேன். என்ன தெரியுமா, எனக்கு இணை வைக்காதே என்று கேட்டிருந்தேன். எதை நான் கேட்டிருந்தேன் தெரியுமா, நீ செய்யறதல்ல, விடுறது மட்டும், விடுவது மட்டும். இணை வைக்காதே என்ன, விடுவது மட்டும், அதை செய்யாதே என்று கேட்டிருந்த, நீ அதை செய்யல, அதை நீ என்ன செய்யல. இப்ப என்ன எல்லாவற்றையும் தருகிறதாக சொல்லுகிறாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அன்புள்ள சகோதரர், இது ஒரு பகுதி. அடுத்தது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆறுதல் ஒரு மனிதனுக்கு, எல்லா ஆறுதலும் இல்லாம போனா, எல்லா ஆறுதலும் இல்லைன்னு வைங்க, ஒரு மிகப்பெரிய ஆறுதல் எது தெரியுமா, பக்கத்தில் ஒருத்தர் நின்று கொண்டிருப்பது இருக்குதே, பெரிய ஆறுதல். என்ன சொல்றீங்க, ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் பக்கத்தில் உள்ளவரிடத்தில் தன் கவலைகளை சொல்லிக் கொண்டிருப்பது இருக்கிறது, பெரிய ஆறுதல். எல்லா மனிதர்களும் பயங்கரமான சூழலை சந்திச்சுக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு இவனால எதுவுமே நம்மளுக்கு செய்ய முடியாது என்று தெரிந்தாலும் அவன் நம்முடைய செய்தியை கேட்டு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருப்பது ஆறுதலா இல்லையா, மிகப்பெரிய ஆறுதல். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுற, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, உனக்கு ஆறுதல்ண்டா யார் தரணும், உன் மனைவி, உன் தாய், உனது தந்தை, அவங்க ஓடுவார்கள், விரண்டோடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. அன்றைய தினம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். யுக்னி, மற்றவர்களை மீது எந்த கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் இல்லை. யா நஃப்ஸி, யா நஃப்ஸி என்ற வார்த்தை தான் இருக்கும். எந்த அளவுக்கு மனிதன் ஆசைப்படுவான் தெரியுமா, சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுவான், இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் என்றால் அந்த மரமேல் ஆசைப்படுவான். யா லைத்தனி குந்து துராபா, எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் இருந்திருக்கேன் ஆசைப்படுவான். ஏதாவது ஒன்று கிடைத்திருக்கணும் ஆசைப்பட மாட்டான், இதொன்று கிடைச்சிருக்கட்டுமே ஆசைப்பட மாட்டான், மண்ணாக நான் இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்படுவான். அவனுடைய முழு ஆசையும் அதாவது அங்க போன பின்னால இன்னும் கொஞ்சம் காலம் நான் உலகத்திலிருந்து திருந்திருக்கணும். இரண்டாவது, முதல் என்ன வார்த்தை தெரியுமா, யா லைத்தஹா கானத்தில் காதியா, அதுவே கடைசியாக இருந்திருக்க கூடாதுன்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான்
ஒத்த மிகப்பெரிய ரஹ்மத்தை எதிர்பார்க்க முடிஞ்சது யார் இடத்துல தெரியுமா? இப்ப எல்லாருமே இல்லைன்னு வைங்க, ஃபலா அன்சாப பைனஹும் யௌம இது வலா யதஸாஅலூன். அன்றைய தினம் உறவு முறையே இல்லை என்றால், அன்றைய தினம் உங்களுக்கு இடையில் நசபு இல்லை. நசபு இல்லை என்ன? தந்தையும் இல்லை மகனும் இல்லை, தாயும் இல்லை மகனும் இல்லை, அந்த நசபே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதன் உச்சகட்ட ஆறுதலை எதிர்பார்க்க முடிந்த ஒரு மிகப்பெரிய தமாயை உள்ளத்தில் எதிர்பார்த்து முடிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்.